ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் ஸ்கிரீன் விஜய் போல சேனல். இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லியிலேருந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர்னா நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நம்ம டிஎஸ்பி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை படத்துலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நியூ போஸ்டரோட படத்துலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ போஸ்டர் நம்ம ஏகே அவர்கள் ஒரு கேங்ஸ்டராக வேறு லெவலில் இருக்காருன்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக கால் மேலே காலை போட்டு அப்படியே வந்து எல்லா சம்பவம் செஞ்சுட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த படத்தை வந்து இப்போ வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஃபேன்ஸ் தரப்புலேருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த போஸ்டருக்கே வந்து எல்லாரும் வந்து வெறித்தனமாக வந்து சம்பவம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பி இருக்குன்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் போன படம் மார்க் ஆண்டனி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சது. இந்த படத்தில் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் அதே மாதிரி விஷால் அவர்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. இந்த படமும் அந்தளவுக்கு இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்பலாம். அதுவும் குறிப்பாக இவர் வந்து ஏகேவோட தீவிரமான ஃபேன். அதனால் இந்த படத்துலேயும் ஒரு வேறு லெவல் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்ன டவுட்னா, விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகுன்றது தான் டவுட்டாக இருக்குது. இந்த 2 படத்துக்கும் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். அதனால் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஜனவரியே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட் படி ஜனவரி 23 தான் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேட்டை மட்டும் லாக் பண்ணாங்கன்னா இந்த டேட்டுக்கும் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக ஏகே ஃபேன் படத்தை வந்து பார்க்காம கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி வந்து இன்னும் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து குட் பேட் அக்லி வேறு லெவல் சம்பவம் பண்ண போகுது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி, அதே மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூவும் பக்காவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு எவ்வளோ ஈகராக விட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.